ஆட்சியில் பங்கு அப்படிங்கிறது அது அவர் தம்பி ஒரு கொள்கையாக வச்சுருக்கிறாப்புல. இங்கேயும் நிறைய கட்சிகள் ஆட்சியில் பங்குங்கிறது கோரிக்கையாக வைக்கிறாங்க. அதனால அதை கொடுக்கலான்னு நினைக்கிறாங்க. இப்போ என்னென்னா, மத்தியில் ஆளுகிற கட்சியெல்லாம் ஆட்சியில் பங்கு கொடுக்கத்தானே செய்யுது. காங்கிரஸ் இருக்கும்போதோ பாரதிய ஜனதா இருக்கும்போது இப்போவே பாருங்கள், நிறைய கட்சிகள் ஆட்சியில் பங்கு எடுத்துருக்குது, கூட்டணி ஆட்சி. அது மாதிரி முறையே இந்த மாநிலத்தில் கேட்குறாங்க. அது தவறு ஒன்றும் இல்லை. அது ஆட்சியில் பங்கு கொடுப்போம் அப்படிங்கிறது தம்பியுடைய பெருந்தன்மையை காட்டுது. அது வரவேற்கத்தக்கது தான். திமுக என்ன பண்ணிச்சு தெரியுமா? எங்கள் அண்ணன் பெரம்பலூரில் இருந்தாப்புல ராசா வெறும் பறையர் ரோட்டில் தான் வென்றார். அவர் எல்லாரும் போட்டு தானே வென்றார். அப்போ என்ன பண்ணியிருக்கோம்? பொது தொகுதியாக மாறும்போது ராஜா நீ அங்கேயே நில்லுன்னு சொல்லியிருக்கணும்ல. எல்லாரும் போட்டு தானே வென்றாரு. எதுக்கு நீலகிரியை கூட்டிகிட்டு போனேன்? ஏன்னா நாங்கள் எங்கள் அண்ணனை தமிழனா பார்ப்போம், நீ தாழ்த்தப்பட்டவனா பார்க்குற. இப்போ சிக்கல் புரியுதா? அதனால தான் இந்த நிலையை நாங்கள் மாற்றணும்னு நினைக்கிறோம். அப்போ இவங்களோடலாம் சேர்ந்து இந்த வேலையை செய்ய முடியாது. தனித்து நின்னா தான் செய்ய முடியும். இப்போ பாருங்கள், இந்த தேர்தலையும் நான் எல்லாருக்கும் இடம் கொடுத்துருக்கோம். நீங்கள் போடுங்க, போடாமல் போங்க. எங்ககிட்ட சாதி பார்த்துட்டிங்கன்னா என் தத்துவம் செத்து போயிடும். மதம் பார்த்துட்டிங்கன்னா போயிடும். நான் முன்வைக்கிற அரசியலை தான் நீங்கள் பார்க்கணும். நாங்கள் எடுத்து வைக்கிற கருத்தை தான் பார்க்கணும். அதை தான் பார்க்கணும். அதை விட்டு இவர் என்ன ஆளுக, இவர் என்ன மதம், என்ன சாதி, இதெல்லாம் பார்த்தா அதில் தான் இந்த நாடு நாசமாகி போய் கிடக்கு. மக்களே தானே ஓட்டு போட்டு அந்த ஏமாற்றங்களை கொஞ்ச நாள் சாதியில் நின்று சாதிச்சவர்த்தனை சொல்லுங்கள். சாதியில் நின்று சாதிச்சவர்த்தனை சொல்லுங்கள். திருப்பி அந்த திராவிட கட்சிகள்கிட்ட போய் 2-3 சீட்டுக்கு நம்ம நிற்கிறத தவிர வேற என்ன இருக்குது? நமக்கு வலிமை என்ன இருக்குது?